எங்கே போனாலும் வந்து எங்களோட மெமரி ஒன்றை வந்து நான் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி கிரியேட் ஆகணும். 6 செருப்பு விடிய விடிய அடிக்கும். காட்டு எருமைகளுடன் தீவுக்குள். அப்ப என்ன இதுக்கு ஊர்ல கள்ள பூனை அடே எந்தேண்டா ஹொல்மன் ஒன்றுட கையில போனை கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான 10 கமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கான ரிப்ளை வந்து இந்த வீடியோல கொடுப்போம். ரைட். இப்போ இதுவரைக்கும் போட்ட வீடியோஸ்களில் வந்து கொமெண்ட்களை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு கூட கொமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கொமெண்ட்ஸில் வந்து சிலதுகள் இப்படி மாக்கிக்குது, சிலதுகள் இப்படி இருக்குது, சிலதுகள் இப்படி ஹார்ட் மாக்கிக்குது, சிலதுகள் ஃபயர் இருக்குது, சூப்பர் பண்டிக்குது, சூப்பர் அண்டிக்கு, சட்டப்படி அண்டிக்கு, குட் ஜாப், குட் ஒன், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய கொமெண்ட்ஸ் இருக்குது. அந்த கொமெண்ட்ஸ்ல வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு அந்த கொமெண்ட்ஸ்கள் இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட்ல வந்து என்ன ஈக்குன்னு சொல்லி பார்ப்போம். முகமது அஸ்ரார் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ற சவுண்ட் எல்லாம் நல்லாவே கேக்குது. இப்படி கொமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்கு. நிறைய பேர் வீடியோலிக்கு நிறைய செல்லுவாங்க, குறையில வந்து செல்லு அளவு வந்து குறைவு. அந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் ஒன்று தான் மென்ஷன் பண்ணிக்காரு. அப்படி அந்த மிஸ்டேக்ல சின்ன தானே வீடியோஸ்லிக்கே क्वालिटी नमूने मेरे कूटेल आपे मे चैनल को सब्सक्राइबर को आप मेरे चैनल को सब्सक्राइब करो माय चैनल को कर दूंगा. என்ன பாஷடா இது? இல்ல எனக்கு புரியல. ஒருவேளை ஹிந்தி ஆகிக்குமோ? आप मे चैनल को सब्सक्राइब करो माय आपके चैनल को कर दूंगा. நான் சொல்ல வரானு தெரியா? அவன் நானும் மோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவானோ தெரியா? I can understand the video without hearing it. Nice context. Sound இல்லாம வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் வந்து அவனுக்கு என்ன சொல்ல வரன்னு விளங்கிட்டாமட்டு போட்டு. மறுபடியும் அந்த வழி திடீர்னு 2 weeks முன்னால போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இவ்வளவு நாளா இதெல்லாம் நினைச்சு பார்த்ததே இல்லை. Whatever happens, life has to go on. என்னோட வீடியோட சவுண்ட் இல்லாமல் வந்து அதில் என்ன சொல்ல வரண்டு விளங்கினு போட்டிக்கான். கொஞ்சம் வித்தியாசமான கொமெண்ட்டாக விளங்குது. அதனால் அதை செலக்ட் பண்ணேன். எல்லாம் கொரோனாவால் சறுக்குவாங்க, நீ கொரோனாவையே சறுக்க வச்சுட்ட. அந்த வீடியோவில் வர டயலாக் உண்டு, அதை அவரே கொமெண்ட் அடிச்சு கொடுத்தது. எல்லாரும் கொரோனாவை சறுக்குவாங்க, நீ கொரோனாவே சறுக்க வச்சுட்ட. தல்பே அண்ணன் தினவது அந்த ஒத்தனை அடிச்சிக்கான். என்ன புழுவாங்க பரிசமீன் என்று நான் அடிச்சு. என்னடா தல்பே பீச்சில் வந்து அந்த கல்கூரன்னு சொல்லுவே கருப்பு கலர்ல முள்ளுமாய் வந்து வீக்கும். அது வந்து அந்த பீச்சில் நிறைய ஈக்குது. நான் போன நேரம் வந்து ஒத்தனை காலில் அது குத்திப்பட்டிருந்த. கொஞ்சம் சேஃபாக தான் அந்த பீச்சுக்கு போகிறவங்க ஈக்கணும். பீச்சில் வேறு என்ன மச்சான்? தல்பே பீச். அப்படி இன்னது தல்பே பீச் இருக்குது. பா வேற லெவல். சூர்யா சார் இஸ் இட் ரியல்? சூர்யா சார் இன்டர்வியூ பண்ணுமா ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். அதுக்கு போட்டு இது ரியலாண்டு எப்படி மாதிரி ரியலா ஈக்க போறல. என்னயாச்சு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த வயசுல டைரக்டர் வந்து 19 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க. மடத்தனமான காலத்துல வந்து சூர்யா ஃபேனா இந்த காலத்துல வந்து அப்படி ஒரு வீடியோ ஒன்று செய்யணும்னு சொல்லித்தான் போட்ட வீடியோன்றது. என்னதான் கேம்பஸ்ல படிச்சாலும் கடைசியில் நினைவிருப்பது இது மட்டுமே. இட்ஸ் ட்ரூ மச்சான், we are almost done. நல்லா இருங்க சாமி. கேம்பஸ்ல படிச்சா மட்டும் இல்ல, எங்க படிச்சாலும் வந்து அந்த மெமரி ஒன்றை வந்து நாங்க எடுத்தும் போறதுதான் கடைசியா ஈக்க போகுது. டிகிரி சர்டிபிகேட்னாலும் வந்து அது ஒரு பேப்பர் தான். எங்க போனாலும் வந்து அந்த கடைசியா எங்களுக்கு அந்த மெமரி தான். வயசானவங்க வந்து ஒரு இடத்துக்கு ஆயினவங்களும் வந்து அவங்கள்ட்ட ஈக்க போறது வந்து அந்த பழைய மெமரி மட்டும் தான். பழைய நினைவுகளை வச்சுதான் அவங்க அந்த அடுத்த காலத்தை வந்து ஓட்டிங்கன்னு போவாங்க. அதனால வந்து எங்க போனாலும் வந்து எங்களோட மெமரி ஒன்றை வந்து நான் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி கிரியேட் ஆகணும். அது 2 விஷயத்துல ஒன்று கட்டாயம் நடக்கணும். ஒரு விஷயம் ஆட்டையிலும் இது மாதிரி இடத்துகளுக்கு கனவு கண்ணியோட வர வேண்டிய நாங்க கண்ட சிறுவர்கள் பலவீனமானவர்கள் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இடையில விட்டுட்டு ஓடிடேலும் இடத்தை பார்த்தோம். காதல் எல்லாம்
ஜோர்ஜோட தான் சுற்றுது. 15 வயசு குட்டியிலேருந்து 60 வயசு கிளை வரங்காலும் ஜோர்ஜோட தான் சுற்றுது. இந்த கொமெண்ட் யாரு போட்டீங்கன்னா வந்து நாஜியோட போன பயணம் உண்டு தான். அது எப்படின்னா வந்து எங்களோட கேங்ல துருமே இல்ல கேங்கன்னா ஒரு 5-6 பேர் இந்த ஒரு கேங் உண்டு. இப்போ ட்ரிப் போறேன்னாலும் எங்க போறேன்னாலும் எப்படி போறேன்னாலும் அவங்க ஓகே சொல்லி ஆக்கள் தான். அதுல வந்து நாஜி முக்கியமான ஒரு ஆள் உண்டு. அந்த நாள் வந்து சனி ஞாயிறு வந்து எப்படியும் யூனிவர்சிட்டியில முக்காவாசி பேர் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கிளாஸுகள் போவாங்க, சிலவங்க ஜாப் செய்வாங்க, சிலவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயா இருந்துட்டு வருவாங்க. அப்படி நிறைய சம்பவம் நடக்கு வீக்கெண்டுக்கு. அந்த நாள் வந்து நானும் நாஜி மட்டும் தான் யூனிவர்சிட்டில இருந்து என்ன எலிமினே நாஜி கேட்டா வந்து எங்க சரி போமாண்டு நானும் ஓகேன்னு சொன்னேன். 2 பேரும் அப்படி போய் பஸ் ஏறினேன். அப்பத்திலே போன அப்புறம் அவன் பைக் ஃப்ரெண்ட் உண்டி பைக் கொண்டு எடுப்போமாண்டு பைக் எடுத்துக்கொண்டு அப்படின்னு போனதுதான். அப்பத்திலேருந்து ஹோட்டன் பிளேன் போவோம்னு சொல்லி போனது. அப்படின்னு ஹோட்டன் பிளேன் விட்டா போற அப்புறம் 100லயா விடுவோம்னு சொல்லி அப்படின்னு அதே பைக்லயே 2 பேரும் 100லயா விட்டது. அது உண்மைக்கு மறக்க முடியாத சம்பவம் உண்டு. பைக்ல போனது 100லயா போயிட்டு அவுக்குள்ள பண்ணா கழிச்சிட்டு அப்படின்னு ரிட்டர்ன் வந்தது. அதுக்கு தான் எனக்கு கொமெண்ட் அடிச்சு, என்னதான் கேம்பஸ்ல படிச்சாலும் கடைசியில் நினைவிருப்பு இது மட்டுமே. இந்த கொமெண்ட் டைம் செலக்ட் பண்ணும். வர வர கெட்டு போயிட்டான். அந்த வீடியோல ஒரு டயலாக் ஒண்ணா சொல்லு. சனினார் லீவ்ல சும்மா நின்றுட்டு நாளைக்கு 8 மணி லெக்சர்ஸையும் கட் ஆகிட்டு 10 மணிலேருந்து 5 மணியா இருக்கீங்க ப்ரெசன்டேஷனை கட் ஆகிட்டு வீட்டை போகுது. வர வர கெட்டு போயிட்டான். ஹிராசியர்ட டிரெக்ஷன்ல வந்துட்டோம். கொரோனால வந்து எங்களுக்கு எக்ஸாம் நடந்த செமஸ்டர் எக்ஸாம் நடந்த ஸ்டடி லீவ் 2 வீக்கும் வந்து எங்களுக்கு குவாரண்டைன் பண்ணினோம். எங்க 3 பேரும் வந்து ஒரு ரூம் தான் போட்டு எங்களுக்கு முன்னு வந்து இது எல்லாரும் வந்து ஒருத்தரையும் தனித்தனி ரூம்ல போட்டிருந்தேன். அது போற க்ரௌட் கூடுன்றதால வந்து எங்க 3 பேரையும் ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். கொரோனா டைம்ல வந்து எக்ஸாம் எழுத போன டைம் நடந்த சம்பவங்களை வச்சு வீடியோ ஒன்று போட்டது. அதான் அது போட்டிது. குவாரண்டைன் முடிஞ்சு 14 குட் லக் பிரதர், நைஸ் வீடியோ. அந்த டயலாக்கு தான் காசி. அந்த டயலாக்கு தான் காசி. காட்டுக்குள்ள ஒரு நாள் என்ற வீடியோல வந்து என்னமோ டயலாக் ஒன்று சொல்லி என்னை மறந்துட்டு அதுக்கு தான் போட்டிக்காம போல. அந்த டயலாக்கு தான் காசி. ஓடும். காடு என்பது நம் மூதாதையர் சொத்து மட்டுமல்ல, நம் சந்ததியினரின் சொத்தும் கூட. யாரா இந்த சுங்ஜி? காட்டு எருமைகளுடன் தீவுக்குள். இது யாரு? அஸ்மி ரஹி. நான் போட்டிருந்த தீவுக்குள்ள ஒரு நாள் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். எங்கட ஊருக்கு பக்கத்துலயே ப்ளூ பீச் ஐலண்ட். காட்டு எருமைகளுடன் தீவுக்குள். இந்த கொமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது. இதையும் செலக்ட் பண்ணி எடுப்போம். நான் போட்ட வீடியோ வந்து தீவுக்குள் ஒரு நாள், இவர் போட்டி காட்டு எருமைகளுடன் தீவுக்குள்னு சொல்லி அவர் ஒரு டைட்டில் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்காரு. அடுத்தது அப்ப என்ன வீடியோ அப்லோட் பண்ண நான் டோன்ட் வாட்ச் மெமரி வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். அதுக்கு போட்டிக்காரு. அப்ப என்ன அவர் செல்ல வார்த்தை வந்து அந்த எமோஜி ஒன்று போட்டு வழங்கப்படுத்திக்க. அப்ப என்ன வீடியோ பண்ற அப்படின்னு கேட்டிக்காரு. அஸ்மினானதை தான் கொமெண்ட் ஒன்று அடிச்சிக்காரு. அப்ப என்ன இதுக்கு வீடியோ பண்ற அப்படின்னு கேட்டிக்காரு. இதுக்கும் பிளே இன்னொரு வீடியோல சொல்றேன் ப்ரோட நான் ரிப்ளை கொடுத்தி. என்னடா ஸ்டார்ட்ல நான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து வீடியோல வந்து அப்லோட் பண்ண ரீசன் வந்து என் பழைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருந்தேன். ஒரு தடவை வந்து ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யல. அதுல இருந்து வந்து எனக்கு ஃபுல் அப்செட். என்ன இவ்வளவு காலமா சேர்த்தி வந்து போட்டோஸ் வீடியோஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அப்செட்ல இருந்து அவுப்புற ஒரு மாயா அங்க இங்கெல்லாம் ஓடி அலைஞ்சு அதெல்லாம் ஒரு மாய விஷயம் தெரியாது. அப்ப அந்த நேரம் வந்து எனக்கு கொண்டு விளங்கின வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் சேனல்ல வீடியோஸில்
போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயினாலும் அந்த வீடியோஸ்கள் வந்து யூடியூப் லீக்கின்றதால ஏன்னா இந்த வீடியோவும் சும்மா போட்டு வைப்போம்னு சொல்லி தான் போட்டது. அந்த ஐடியாலாம் போட்டேன். அந்த நேரம் சேனல்ல வந்து பெரிய சப்ஸ்கிரைபரும் மீக்கலாம். அதுல ஒரு வீடியோ தான் இது. இதுக்கு ரிப்ளை அவருக்கு கிடைச்சிக்கும்னு நினைக்கிய இதே நாங்க செலக்ட் பண்ணி வைப்போம். ஹார்ட் ஊர்ல கள்ளப்பூனை அகுசம் படிச்சுக்காரு ஊர்ல கள்ளப்பூனை. மனுஷனை பொறுத்தவரையில அவருக்கு எல்லா வகையான சைடு மீகும். அது மாத்திரம் நானும் நிறைய பேர் வந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான் அவங்க யாருன்னு நல்லாவே தெரியும். வெளியிலிருந்து பார்க்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அவங்களோட யாரை வரன்னு தெரியும். அந்த வகையில வந்து அவர் செல்லவும் சரிதான். ஊர்ல வந்து எல்லாருமே இன்னொரு மாதிரி பார்க்கலும். ஆனா எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் எப்படின்னு தெரியும். ஸோ அதுவும் கமெண்ட் நல்ல கமெண்ட் உண்டு. ஆனா அது பர்சனலா அதை சொல்லி அதை நான் செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ சம்பந்தமா சொல்லியிருந்தா அதை செலக்ட் பண்ணிட்டு அடே எந்த ஹொல்மன் உண்டு கையில போனை கொடுத்து பேச வச்சு எங்களுடைய பயணத்திலே உசாமா அவர்கள் இணைந்திருக்கிறார். ரேடியோ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. எங்களுடைய பயணம் இப்போது அம்புழுவவே இந்த டவருக்கு போகிறோம். நாங்க இப்பொழுது அம்புழுவ டவருக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இடிக்க மச்சா என்னை மிதிக்க அழுதும். நாங்க இப்ப ஏற போறோம். நாங்க இப்ப ஏறி போறோம். அம்புழுவாய போன வந்து எங்கட நிஜாஸ் அவர் ஹைலாம் போனிந்து அவர் என்ன மாயெல்லாம் பேசினாரு. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருந்து. ஆனா கொமெண்ட் வந்தீங்க எப்படின்னா வந்து அடே எந்த ஹொல்மனோட ஹைல போனை கொடுத்து பேச வச்சு நிஜாஸ் உனக்கு வந்து கொமெண்ட் உண்டுகான் இந்த வீடியோ பார்த்தா இதுக்கான ரிப்ளை கொடுத்துரு. இனி நிஜாஸே இல்லாம ஒரு இடத்தையும் போர்லடான்னு சொல்லி கரலாய் கொமெண்ட் ஒன்று அடிச்சிக்காரு. நிஜாஸ் பயப்படுத்தையில உனக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் கொமெண்ட் அடிச்சு அடே நினைச்சேன் சிரிச்சேன் உண்மையா நடந்தது நமக்கு தானே தெரியும். சரி நீங்க ஃபர்ஸ்டாமே பட் இட்ஸ் நாட் exactly 6 hours. It's around 6.5 hours. Swimming challenge சொல்லி வீடியோ ஓட்டியிருந்த அதுல வந்து நடந்த சம்பவமே வேற. அது நாங்க குளிக்க போன டைம் வந்து கண்டனுக்கு வந்து இதுதான் கண்டன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதியும் போற ஒன்று நடக்குது இன்னொன்று. அப்ப அந்த வகையில நடந்ததுதான் இது. நான் சும்மா வீடியோ எடுத்தது அதை ஒரு சேலஞ்சா மாத்தி அதை வீடியோன்னு போட்டேன். அதுதான் நான் கமெண்ட் அடிச்சுக்கிறது. மாலை 6 மணி அப்படி வரல அப்படி தண்ணிக்குள்ள போட்டுருக்க. இதெல்லாம் இப்படா வீடியோ எடுத்த ஷூட்டிங்ல வச்சு எடுத்தோம்டா. அங்கனுக்குள்ள பெலசே பேத்திந்த குளிச்சுட்டு வரோம்னு சொல்லி 4-5 பேரு போனது. எல்லாரும் ஃபன்னா குளிச்சு நின்றது. ஸ்டாண்ட்ல போனை வச்சுட்டு நாங்க வளமையா நிக்கமா நின்றது. அதுல எடுத்த வீடியோ தான் கட் பண்ணி எடிட் பண்ணி அது போட்டேன். மல்லி இது எங்களை ட்ரிங்கோ பயணம் செல்லாத கல்யாணம் மட்டும் போய்த்திந்து. அதுல ஹிலாலு மட்டும் தான் கல்யாணத்துக்கு செல்லிந்து. அடுத்த 4 பேருக்குமே கல்யாணத்துக்கு செல்லில்ல. அப்ப அவன் வந்து தனியா புகையிலா சுட்டி அங்க ட்ரிங்கோ புல் மோட்டோங்காட்டியும் போத்திருந்து. அதனால அவன்கிட்ட செலவுல எங்க 4 பேரு மொத்தம் 5 பேரு காரோண்ட புடிச்சும் போனேன். இப்போது நாங்க லீகிற பாசி கூட்டா இந்த 2ஆம் தேதி மேல போட்டு அடுத்த மேல கீழே போடு. இவரு வந்த நேரத்துல இருந்தே பிஸி. இல்ல அவரு எப்படி பிஸி? இவரு அப்படிதான். இவரு இப்படி பிஸியா அவன என்னன்னா ஃபுல் ஆர்கனைசர் இவரு செப்பேன் ஹாப்பி ப்ரோ. அடுத்த இந்த நைட்டா போற இப்ப நைட்டா நான் போறேன் ட்ரிங்கோ முக்கியமான விஷயம் இது கல்யாணத்துக்கு செல்லில்ல. எனக்கு மட்டுமல்ல பந்திக்கு ஒருத்தருக்கும் 5 பேரும் 4 பேருக்கும் செல்லில்ல. ஹிலாலி மட்டும் தான் கல்யாணம் செல்லு. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எந்த இல்ல நாங்க வார பயணம் எல்லாம் இப்படித்தான் செல்லிட்டு அந்த ட்ரிப் இது 3ஆவது சந்திர வச்சு கூட பின்னி போறா முன்னே போறான்னு யோசிச்சேன். இன்றைக்கு அவங்களுக்கு முன்னேற்றமாயி இங்க ஒரு காட்டி வந்து வாஜி கூட இங்கிருந்து எங்க முன்னே யோசிக்க வாயே விளையுதா இவரும் போஸ் மெயின் செலவும் ஹாப்பி ப்ரோ மெயின் செலவும் எல்லானே அது மாப்பிளமா எட்டே கொண்டு போற முடிச்செல்லாம் கணக்கு பார்த்து 6 சிரிப்பு விட்டியே அடிக்கணும்.